யாழ்ப்பாணம் தந்தை செல்வ அரங்கில் இந்த நிகழ்வு நடைபெற்றது. இந்த கலந்துரையாடலில் ஜனாதிபதி சட்டத்தரணி எம்.ஏ. சுமந்திரன், மாவை சேனாதிராஜா, வடக்கு மாகாண சபை அவைத்தலைவர் சி.வி.கே. சிவஞானம், தமிழ் தேசிய கட்சியின் தலைவர் சட்டத்தரணி நானா ஸ்ரீகாந்தா, தமிழ் தேசிய கட்சியின் செயலாளர் நாயகம் எம்.கே. சிவாஜிலிங்கம், இலங்கை தமிழரசுக் கட்சியின் பொதுச் செயலாளர் டாக்டர் ப. சத்தியலிங்கம், பேராசிரியர் ஆனா சர்வேஸ்வரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். 2010ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் வந்தபோதும் ஒரு தமிழ் வேட்பாளர் நிறுத்தப்பட வேண்டும் என்ற கருத்து வந்தது. திரு சம்பந்தனை கேட்டார்கள். 2015ஆம் ஆண்டும் அதே கருத்து வந்தது. 2019ஆம் ஆண்டும் இப்பொழுது இருக்கிறவர்கள் சிலர், இந்த சிவில் சமூகத்தினர் போல சபை தலைவர்கள் ஒரு கூட்டாக வந்து திரு சம்பந்தனை கேட்டார்கள், நீங்கள் தமிழ் வேட்பாளராக நில்லுங்கள் என்று. அவர் அதை அடியோடு மறுத்துவிட்டார். ஒன்று நிச்சயமாக சொல்லலாம், கடந்த அந்த 3 தேர்தல்களிலேயும் 2 பிரதான வேட்பாளர்கள் இருந்தபோது அதிலே ஒரு தடவை எங்களுடைய வாக்குகள் வெற்றியாளரை தீர்மானித்தது. ஆனால் 3 வேட்பாளர்கள் இருக்கிற போது நிச்சயமாக எங்களுடைய வாக்குகள் தான் வெற்றியாளரை தீர்மானிக்கும். ஆனால் எங்களுடைய வாக்குகள் ஒன்றாக இருக்க வேண்டும், சிதறக்கூடாது. அதற்கான மூலோபாயங்களை நாங்கள் வகுக்க வேண்டும். நாங்கள் அனைவரோடும் பேச்சுவார்த்தை நடத்துகிறோம். அடுத்தடுத்த நாட்களிலே நீங்கள் காண்பீர்கள். ரணில் விக்ரமசிங்கே இன்னும் தன்னை வேட்பாளராக அறிவிக்காத காரணத்தினாலே அவரோடு இன்னும் பேச்சுவார்த்தை இல்லை. ஜனாதிபதியாக இருக்கிற ரணில் விக்ரமசிங்கத்திட்ட நாங்கள் ஒரு விஷயத்தை கேட்க போகிறோம். நீங்கள் ஜனாதிபதியாக இருக்கிற காரணத்தினாலே தேர்தலுக்கு முதல் செய்ய வேண்டிய சில விஷயங்கள் இருக்கு, அதை செய்யுங்கள். முதல் அதை செய்து காண்பீங்கள். பாராளுமன்றத்தில் சட்டம் நிறைவேற்றுவது ஒரு பக்கத்தில் இருக்கட்டும், நிறைவேற்ற அதிகாரத்தை கொண்டு செய்யக்கூடிய விஷயத்தை முதல்ல செய்து காட்டுங்கள். செய்து காட்டினால் நாங்கள் அதை பற்றி சிந்திக்கலாம். சரி, ஒரு தமிழ் பொது வேட்பாளர் என்று ஒருவரை அடையாளப்படுத்தி நிறுத்தினாலும் கூட நான் சொல்லுகிறேன், அதற்கு எதிராக பிரச்சாரம் செய்ய வேண்டும். நாங்கள் அதற்கு எதிராக பிரச்சாரம் செய்ய வேண்டும். ஏன் என்று கேட்கிறார் என்றால், அப்பொழுதுதான் அவர் படுதோல்வி அடைகிற போது இது எங்களுடைய அரசியல் நிலைப்பாடு அல்ல, இது யாரோ செய்து கோமாளி கூத்து என்று நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்க வேண்டும். இது பிரதானமான தமிழ் கட்சியை சார்ந்தவன் என்ற வகையிலே நான் சொல்லுகிறேன், என்னுடைய கட்சியினருக்கும் சொல்லுகிறேன். இதற்கு எதிராக தீர்மானமாக மக்கள் மத்தியிலே பிரச்சாரம் செய்ய வேண்டிய பாரிய பொறுப்பு எங்களிடத்தில் இருக்கிறது. என்னையும் துரோகி என்று சொல்லிவிடுவான் என்று ஒழுத்தோட வேண்டாம். தயவு செய்து அதை செய்ய வேண்டாம். மக்கள் நலனுக்காக, எங்களுடைய இருப்புக்காக